ஹாய் அன்பு ப்ரோ, வாங்க வாங்க. இனிய காலை வணக்கம். அடுத்த லைவ் எத்தனை மணிக்கு? இதுவே இப்பதான் ப்ரோ போட்டிருக்கிறேன். நீங்க அடுத்த லைவுக்கு போயிட்டீங்க. பாவம், லைவா போட்டு தூங்கிட்டாங்க. யாரு யார் தூங்கிட்டாங்க? இருக்கிறேன் ப்ரோ. நான் என்ன ப்ரோ தூங்க போறேன் காலையிலேயும்? ஓ, லைவ் போட்டுட்டு தூங்கிட்டவங்கள சொல்றீங்களா? லைவை போட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்கன்றீங்களா? சைலண்ட் லைவ் இருந்துச்சுன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஓகே ஓகே ஹாட் பாய், எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ. குழந்தை எழுந்துட்டாங்களா? இல்லை அன்பு ப்ரோ, எல்லாரும் தூங்குறாங்க. மாம்சு பாப்பா எல்லாரும் தூங்குறாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக சமைச்சு முடிக்கும் போது தான் எந்திரிப்பாங்க. நான் மட்டும்தான் எந்திரிச்சிடுவேன் சீக்கிரமா. எப்போது நம்ம தானே எந்திரிச்சாகணும். அவங்கெல்லாம் ஜாலியாக தூங்கலாம், நம்ம தான் சமைக்கணும். அதனால் நான் மட்டும் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அன்பு ப்ரோ. அவங்கெல்லாம் ஜாலியாக தூங்குவாங்க. நம்ம ஜாலியாக தூங்க முடியுமா? குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணுமே. குட் மார்னிங் ப்ரோ. ஆனால் நாங்கள் தூங்குவோமோ? ஆமாம், அதான் நீங்கள் தூங்குவீங்க. உங்களுக்கு என்ன, எல்லாம் ரெடி ஆகிடும் சாப்பாடு, அதனால் நீங்கள் தூங்கலாம். குட்டிமா எந்திரிச்சியாடா? சிரி பழகி சிரிச்சுக்கிட்டே வந்துருவா. குட் மார்னிங் பாப்பா, குட் மார்னிங் மயிலுமா. சிரிச்சுக்கிட்டே வாரீங்க. வாடா மயிலு குட்டி, வாங்க. ஆறு மயிலு வச்சு தனுசி. என்னது சாமி? பூச்சி. பூச்சிடா. கரப்பாம்பூச்சிடா, கரப்பாம்பூச்சி. கரெக்டா சொல்லிட்டியா? எப்படா கண்டுபிடிச்ச? அம்மா அடிச்சிட்டேன்டா, நீ பயப்படாத தனுஷா, பயப்படாத. அம்மா அடிச்சிட்டேன். அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்துருப்போ. அப்பா பெரிய பூச்சி வந்துச்சுப்பா, அம்மா டப்பு டப்பா அடிச்சுட்டு அங்கே போய் சொல்லிட்டு வந்துடுறியா? ஓடியா போ சாமி, ஓடி போய் சொல்லிட்டு வந்துரு. பெரிய பூச்சி. குட் மார்னிங் குட்டி பாப்பா. ஆமாம் ப்ரோ, குட்டி பாப்பா தான் சீக்கிரம் எந்திரிச்சிடுவா. பெரியது தான் தூங்கிட்டே இருப்பா. ஆனால் ஸ்கூல் லீவுனா மட்டும் அவள் சீக்கிரம் எந்திரிச்சிடுவா. என்ன கொடுமைன்னு பார்த்தீங்களா? ஸ்கூல்னா மட்டும் எல்லா பிள்ளைங்களும் லேட்டாக எந்திரிக்கிறது, லீவுனா மட்டும் சீக்கிரம் எந்திரிச்சிடுறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க.